ம்.
ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சவுண்ட் எல்லாம் கிளியர் தானே? கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க செட்ல. ஓகே, இந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகுதா? அதையும் இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். இந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகுதான்னு சரி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த புதுசா வந்து ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங்கை வந்து எங்களோட ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ்ல வந்து கண்டக்ட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங்கை வந்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதே சேம் டைம் வந்து அதுல பார்த்துக்கொள்ளுங்க. பேசிக் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஃப்ரீலான்சிங் அதே சேம் டைம் வந்து ஃபைவரை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, என் ஸ்கிரீன் ஓகே தானே? எல்லாருக்கும் என் ஸ்கிரீன் விசிபிள் ஆகுது தானே? விசிபிள் ஆகுது இல்லைன்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே. இந்த அப்ப நம்ம இன்றைக்கு கிளாஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது எல்லாமே வந்து ஃப்ரீ ஸ்கில்ஸ் தான். ஓகே, மோஸ்ட்லி வந்து எல்லார்ட்டுமே பிசி இருக்கும். அதே சேம் டைம் வந்து உங்கள்ட்ட ஒரு மொபைல் டிவைஸ் இருக்கும்னு சொல்லி நான் ஹோப் பண்றேன். நம்ம படிக்கிற ஸ்கில்ஸை வந்து கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சரிதானே? ஒரு 2 தடவை அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒரு 3 தடவை வந்து கட்டாயம் நீங்க படிக்கிற ஸ்கில்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் அதை பத்தி ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். அதே சேம் டைம் வந்து அதுல இன்னும் நம்ம எப்படி கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகலாம் என்று சொல்லி ஐடியா உங்களுக்கு என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ கட்டாயம் வந்து ஸ்கில்ஸை வந்து நான் படிக்கிற ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து நீங்க செல்ஃபா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே. இப்போ இதுல வந்து எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. யாருக்கு வந்து போட்டோஷாப் தெரியும்? போட்டோஷாப் அதே சேம் டைம் வந்து எலஸ்ட்ரேஷன் வந்து யாருக்கு தெரியும்? இன்ஃபார்ம் பண்ணுங்கள. தெரியணும் இல்ல, நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா ஒன்று உங்களோட எடுக்கிறேன். யாருக்கு போட்டோஷாப் பத்தி தெரியும்? போட்டோஷாப்ல நான் வந்து இமேஜ் ஏதாவது எடிட் பண்ணுவேன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? இமோஜியை மட்டும் அனுப்பாம இமோஜி அனுப்பினா எனக்கு யாருக்கு தெரியும் என்று சொல்லி எனக்கு ஃபைன் பண்ணிடலாம் அது. ஸோ ஒன்று எஸ் இல்லாட்டி நோ, அப்பதான் எனக்கு விளங்கும். உங்களுக்கு ஐடியா எனக்கு கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. நோ நோ நோ. ஓகே, மோஸ்ட்லி வந்து செட் என்னன்னு சொல்லி சொன்னா எனக்கு போட்டோஸை பத்தி ஐடியா தெரியாது. அதே சேம் டைம் வந்து சில பேஷனுக்கு வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து நாங்க நார்மலா எடிட் பண்ணுவோம்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிக்க. ஓகே, டன். ஓகே, இப்ப ஓகே வெயிட் பண்ணிக்கணும். மைக்கை அன்மியூட் பண்ணிக்கணும் brother. ஓகே, நம்ம எல்லாம் படிக்கிறதுக்கு பின்ன அதாவது கிளாஸ் நம்ம ஸ்டாப் ஆகிற டைம்ல உங்க டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே, இப்ப நாம இன்றைக்கு ஃபைவர்ல நம்ம பெஸ்ட் ஸ்கில்ஸ் பார்க்க போறது வந்து ஒரு இமேஜ்ல பேக்ரவுண்ட் ரிமூவ்ல வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்றேன்னு சொல்லி தான் என்ன செய்ய போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பெஸ்ட்டுக்கு. சரிதானே? இப்ப நான் வந்து ஃபைவர்ல பெஸ்ட் ஆர்டர் எடுத்தேன். இந்த ஜேர்னில வந்து நான் பெஸ்ட் ஆர்டர் எடுத்தேன்னு சொல்லி சொன்னா இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் தான். ஓகே, அது நம்ம சோட்டா செல்வோம், பிஜி ரிமூவ்னு சொல்லி செல்வோம். சரிதானே? இப்ப இந்த ஃபைவர்ல வந்து ஓகே, நான் ஃபைவரை ஆன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த ஃபைவர்ல ஒரு பிக்சரை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி யாராவது ஆல்ரெடி வந்து அவங்களோட ஸ்கில்ஸ் அவங்க பப்ளிஷ் பண்ணி இருக்கிறாங்களா? அதே சேம் டைம் வந்து ஃபைவர்ல அந்த ஸ்கில்ஸுக்கு வந்து டிமாண்ட் இருக்கா? ஆல்ரெடி அவங்க ஏர்ன் பண்றாங்களா?
எத்தனை வந்து ஒரு காம்படிஷனான ஸ்கில்ஸ் எந்த ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க எந்த ஸ்கில்ஸை சாய்ஸ் பண்றீங்களோ அதை பத்தி ஒரு ஐடியா என்ன செய்யணும், கட்டாயம் நீங்க எடுக்கணும். சரிதானே? ஓகே, இப்போ நான் வந்து இந்த 5 என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா பிஜி ரிமூவல்னு சொல்லி சர்ச் பண்றேன். ஓகே, நீங்க பிஜி ரிமூவல் சொல்லி சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா பேக்ரவுண்ட் ரிமூவல் சொல்லி சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா பிக்சர் பேக்ரவுண்ட் ரிமூவல் எல்லாமே ஒரே விஷயம் தான். நம்ம சர்ச் பண்ற பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட். சரிதானே? இப்ப இப்ப நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரிதானே? இப்ப லாஸ்ட் கிளாஸ் அதாவது வந்து இப்ப ஸ்கில்ஸ் எல்லாம் படிச்சது பின்னாலே அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு பின்னால நம்ம ஒரு பையர் வந்து அவர சர்வீஸை வந்து அவர் வாங்குறதுக்கு அவர் எப்படி சர்ச் பண்ணுவார், அதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரிதானே? இப்போ ஒரே விஷயம் தான். என்ன விஷயம்? ஒரு பிக்சரை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். ஆனா பையர் எப்படி சர்ச் பண்ணுவார்? இப்ப நான் வந்து எப்படி சர்ச் பண்றேன்? பிஜி ரிமூவ் சர்ச் பண்றேன். இப்ப நீங்க எப்படி சர்ச் பண்ணுவீங்க? பேக்ரவுண்ட் ரிமூவ் ஃப்ரம் இமேஜ் நீங்க சர்ச் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் வைட் என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க சர்ச் பண்ணுவீங்க. இதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸ்ல இதெல்லாம் அட்வான்ஸ் ஆன கிளாஸ். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து அந்த அட்வான்ஸ் ஆன கிளாஸ் என்ன செய்யணும் பார்ப்போம். இப்ப பேசிக்கா வந்து நம்ம வந்து இப்ப இந்த பேக்ரவுண்ட் ரிமூவல் என்று சொல்ற ஸ்கில்ஸ் வந்து ஃபைவர்ல ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்குதா என்று சொல்லி ஒரு ஐடியா எடுக்கணும். ஓகே, இதுல பாருங்க கிட்டத்தட்ட 354 ரிசல்ட்ஸ் இருக்கு. அதாவது இந்த பிஜி ரிமூவல் இந்த ஸ்கில்ஸ்ல வந்து 354 ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு ஷோ ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா ஷோ ஆகலாம். சரிதானே? ஓகே, இப்ப இதுல பாருங்க ஒரு பிக்சர். ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த பேக்ரவுண்ட் ரிமூவல் சொல்லி சொன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எனக்கு. அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குதா? செட் இன்ஃபார்ம் பண்ணுங்க. இருந்தா எஸ் போடுங்க, இல்லாட்டி நோ போடுங்க. இந்த பேக்ரவுண்ட் ரிமூவல் சொல்லி சொன்னா எனக்கு தெரியும். இதான் கான்செப்ட் எனக்கு தெரியும். ஓகே, 100க்கு 60 விதமான கமெண்ட் வந்து எஸ், 40 விதமான வந்து தெரியா. ஓகே, இப்ப பாருங்க. ஓகே, ஓகே ஓகே எஸ் தெரியும். ஓகே ஓகே, நோ இஷ்யூ. ஓகே, இப்ப நான் இதுல வந்து பாருங்க. நான் வந்து சர்ச் பண்றேன். கார் அண்ட் சொல்லி சர்ச் பண்ணேன். சரியா? இப்ப நான் வந்து இப்ப கார் அண்ட் சொல்லி சர்ச் பண்றேன். சரியா? கார் அண்ட் சொல்லி சர்ச் பண்ணினேன்னு சொல்லி சொன்னா இப்ப இதுல பாருங்க. இந்த போட்டோவை பாருங்க. சரியா? ஓகே, இந்த போட்டோ ஓபன் பண்ணி காட்டுறேன் நியூ டேப்ல. அதே சேம் டைம் இந்த பிக்சரையும் வந்து நியூ டேப்ல உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்ப ஓகே வெயிட் பண்ணிக்கிட்டு ஜூம் பண்ணுவோம். ஓகே, இப்ப இந்த பிக்சரை பாருங்க. இப்ப இந்த கார் இருக்கு. இந்த காருக்கு பின்னால ஒரு பேக்ரவுண்ட் ஒரு இமேஜ் மிதிக்கு உங்களுக்கு விளங்க மனுஷன் நினைக்கிறேன். சரிதானே? அதே சேம் டைம் இந்த பிக்சரை பாருங்க. இந்த கார் மட்டும்தான் இருக்கு. பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. சரிதானே? சோ இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா இந்த காரத்தை என்ன செய்ய போறோம், இந்த போட்டோல இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் இமேஜை தான் நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ரிமூவ் பண்ணி கிளைண்ட்டுக்கு நம்ம எப்படி கொடுப்போம்னு சொல்லி சொன்னா அவர் சம்டைம் பேக்ரவுண்டுக்கு வந்து ஏதாவது ஒரு கலரை அவர் எட் பண்ண சொல்லலாம். அவர் எட் பண்ண சொல்லலன்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன செய்யலாம், ஒயிட் கலர்லயே அவருக்கு நம்ம அந்த இமேஜை வந்து நம்ம அவருக்கு என்ன செய்யலாம், ப்ரொவைட் பண்ணலாம். சரிதானே? சோ இதுதான் வந்து இந்த பேக்ரவுண்ட் ரிமூவல் சொல்றது. இந்த பேக்ரவுண்ட் ரிமூவல்ல வந்து 2 ஸ்கில்ஸ் உள்ளுக்கு இருக்கு. நான் அதையும் காட்டுனா வெயிட் பண்ணி அதையும் காட்டுனா வெயிட் பண்ணிக்கணும். ஓகே, இப்ப பாருங்க. இப்ப இந்த பிஜி ரிமூவல் அதாவது இப்ப இந்த ஒரு போட்டோ ஒன்று இருக்கு. அந்த போட்டோ இதுல பாருங்க. இப்ப இந்த பிக்சர் ஒன்று இருக்கு. இப்ப இந்த பிக்சர்ல ஒரு லேடியும் ஒரு போயும் இருக்காரு. அவர் அந்த பிக்சரை எப்படி எடிட் பண்ணி கொடுக்குறாருன்னு சொல்லி சொன்னா அந்த போயை கட் பண்ணிட்டு தனி அந்த லேடி இருக்கிற மாதிரி அவர் செட் பண்ணி கொடுக்குறாராம் என்று சொல்லி அவர் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் அவர் சேவிஸ்ல. தானே? ஓகே, இப்படி என்று சொல்லி நீங்க என்ன செய்யலாம், செக் பண்ணி பார்க்கலாம். சரிதானே? ஓகே, இப்ப நீ இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரலாம். இப்ப டவுட் ஒன்று வரலாம். இப்ப இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ்ல வந்து நம்ம பேஷண்ட போட்டோவை தானா ரிமூவ் பண்ணி கொடுக்கலாம் என்று சொல்லி கேட்டா இல்ல.
இப்ப இதுல பாருங்க, இப்ப நான் வந்து இதுல சர்ச் பண்ணேன், பிஜி ரிமூவல் ப்ரொடெக்ட் அமேசான் ப்ரொடெக்ட்னு சொல்லி சர்ச் பண்றேன். இதுதானே? ஓகே, நான் இப்ப இதுல பிஜி ரிமூவல் அமேசான் ப்ரொடெக்ட்னு சொல்லி சர்ச் பண்றேன். ஓகே, இப்ப இதுல பாருங்க, இப்ப அமேசான்ல அதாவது வந்து ஒரு ட்ராப் ஷிப்பிங் செய்யறவங்க, அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா எஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யறவங்க வந்து அவங்க போட்டோ என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்களோட அதாவது ஏதாவது ஈபே என்ற சைட்ல, அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா அவங்க என்ன சைட்ல ப்ராடக்ட் எடுக்கிறாங்களோ அந்த ப்ராடக்ட்ல, அந்த வெப்சைட்ல இருக்கிற ப்ராடக்ட் அவங்க எடுக்கிற டைம்ல அந்த பிக்சருக்கு பின்னாலே ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் என்ன செஞ்சிருக்கு எட் பண்ணிருக்கு. சோ அந்த பிக்சரை நம்ம என்ன செய்ய போறோம், ரிமூவ் பண்ணி கொடுக்க போறோம். அப்ப என்ன செய்யலாம், நீங்க அமேசான் ப்ராடக்ட்னு சொல்லி டிஃப்ரெண்ட் வேல சர்ச் பண்ணலாம். நான் நல்லா நல்லா கிளியரா விளங்கணும். இப்ப இந்த பிஜி ரிமூவல் வந்து சொல்றது, இப்ப ஒரு பேஷண்ட் போட்டோ மாத்திருந்தா நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டா இல்ல. எஃபிலியேட்டிவ் மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய அந்த ப்ராடக்ட் போட்டோ நம்ம என்ன செய்யலாம், ரிமூவ் பண்ணி கொடுக்கலாம். அதே சேம் டைம் வந்து இதை ஸ்பெசிபிக்கான போட்டோவை நம்ம என்ன செய்யலாம், ரிமூவ் பண்ணி கொடுக்கலாம். அப்ப நீங்க தான் என்ன செய்யணும், ஐடியாவை நீங்களே உருவாக்கணும். நான் என்ன செய்யணும், நமக்கு ஒரு ஐடியாவும் தந்திக்கிறேன், பேக்ரவுண்ட் ரிமூவல் நீங்க இப்படி இப்படி செய்யலாம் என்று சொல்லி ஐடியாவும் தந்திக்கிறேன். சரிதானே? இப்ப இதுல பாருங்க, கிட்டத்தட்ட 514 ரிசல்ட்ஸ் வந்து ஷோ ஆகுது. சரிதானே? சோ இதுல வந்து பாருங்க, எல்லாரும் மோஸ்ட்லி ஓடர்ஸ் வந்துருக்கு. இதுல பாருங்க, இவர் என்ன செய்யறாரு, ஐ வில் போட்டோஷாப் போட்டோ எடிட்டிங் அண்ட் ரீடச்சிங் பிஜி ரிமூவ் என்ன சொல்லி இவர் அதாவது போட்டோஷாப்பை யூஸ் பண்ணி இவர் என்ன செய்யறாரு, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுக்குறாராம். நம்ம போட்டோஷாப் ஒன்றுமே யூஸ் பண்றதில்ல, நம்ம எல்லாமே யூஸ் பண்றது ஆன்லைன்ல இருக்கக்கூடிய வெப்சைட்டை தான் நம்ம செய்ய போறோம், யூஸ் பண்ண போறோம். சரிதானே? அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சைட் வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லுன்னா, கூகுளுக்கு வந்து பிஜி ரிமூவ் சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணா ஃபர்ஸ்ட்டுக்கே வந்து இந்த சைட் உங்களுக்கு ஷோ ஆகும். சரிதானே? ஸோ இதை நீங்க கிளிக் பண்ற டைம்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கணும். ஒன் டைம் கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரியான பேஜுக்கு வந்து நீங்க என்ன செய்வீங்க, வருவீங்க. ஓகே, இதை நாம என்ன செய்வோம், அதை ரிமூவ் பண்ற டைம்ல பார்ப்போம். இப்போ நம்ம அந்த ஸ்கில்ஸ்ல பிரைஸ் என்ன மாதிரி போகுது, இந்த ஸ்கில்ஸ் டிமாண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ இதுல பாருங்க, மோஸ்ட்லி எல்லாருக்கும் என்ன செஞ்சிருக்கு, ஆர்டர்ஸ் வந்ததுக்கு. இதுல பாருங்க, $5 சார்ஜ் பண்றாரு, இவர் $10 சார்ஜ் பண்றாரு, இவர் $5, இவர் $5. ஓகே, இவர் $10 சார்ஜ் பண்றாரு, 5 ஆர்டர் வந்திருக்கு. இவர் $10 சார்ஜ் பண்றாரு, 27 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இவர் $10 சார்ஜ் பண்றாரு, 55 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இவர் $5 சார்ஜ் பண்றாரு, இவருக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. சரிதானே? சோ மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கும் என்ன செஞ்சிருக்கு, ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இவருக்கு ஆர்டர்ஸ் வரல. அதே சேம் டைம் வந்து இவருக்கு 8 ஆர்டர்ஸ் வந்துட்டு, இவருக்கு 3 ஆர்டர்ஸ். அப்ப மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே என்ன செஞ்சிருக்கு, ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், ஆல்ரெடி ஃபைவர்ல எந்த ஸ்கில்ஸ் இருக்கு, அப்ப நம்மளும் வந்து இப்ப இது ஸ்கில்ஸ்ல ஒர்க் பண்ணா ஆர்டர்ஸ் வருமான்னு சொல்லி கேட்டா ஆர்டர்ஸ் டெஃபினெட்லி வரும். அது எப்ப வரும்னு சொல்லி சொன்னா, நீங்க எப்ப வந்து நீங்க போடக்கூடிய போஸ்ட், நான் போஸ்ட் இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன், அதாவது கிக், நீங்க ஃபைவர்ல போடக்கூடிய கிக்க வந்து எப்ப நீங்க எஸ்சிஓ செஞ்சு போடுறீங்களோ அந்த டைம்ல, இப்படி நான் சர்ச் பண்ற டைம்ல, அதாவது ஒரு பையர் இப்படி சர்ச் பண்ற டைம்ல பெஸ்ட்டுக்கு என்ன செய்யும், உங்களோட கிக் வந்து ஷோ ஆகும். விளைஞ்சா இந்த கிக் வந்து இப்படி ஷோ ஆகுற மாதிரி உங்களோட கிக்கும் ஷோ ஆகணும். அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும், எஸ்சிஓ செய்யணும். அதாவது பையர்ஸ் எப்படி சர்ச் பண்ணினா நம்மட கிக் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஷோ ஆகணும்னு சொல்லி நம்மட போஸ்ட் என்ன செய்யணும், நம்ம எஸ்சிஓ செய்யணும். எஸ்சிஓன்னு சொல்லினா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். விளைஞ்சா சோ அதை நம்ம நம்மட கிக்ல செஞ்சா தான் பையர் பையர் சர்ச் பண்ற டைம்ல நம்மட கிக் வந்து ஷோ ஆகும். சரிதானே? அதெல்லாம் வந்து நம்ம அட்வான்ஸான கிளாஸ்ல பார்ப்போம். நீங்க அதை பத்தி பயப்பட தேவையில்லை. சரிதானே? சோ அப்ப நம்ம இந்த ஸ்கில்ஸ் நம்ம ஒர்க் பண்ணினா நமக்கு ஆர்டர்ஸ் வருமான்னு சொல்லி கேட்டா டெஃபினெட்லி உங்களுக்கும் ஆர்டர்ஸ் வரும். நீங்களும் எஸ்சிஓ செஞ்சு உங்களோட கிக வந்து நீங்க பப்ளிஷ் பண்ற டைம்ல. நான் இந்த எந்த ஃபைவர்ல நான் எந்த பெட்ஜுக்கும் செல்ல ஒரு விஷயம் தான், நான் என் எந்த ஃபைவர் ஜேர்னில நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்தேன்னு சொல்லி சொன்னா, நான் இந்த வெப்சைட் டிசைனோ இந்த ப்ரோக்ராமிங் டெக்கோ அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு நாங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணி தர, நான் ஒன்றுமே ட்ரை பண்ணல. இந்த பிஜி ரிமூவ் தான் செஞ்சேன், ஃபர்ஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்து இந்த ஸ்கில் தான். இப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம்,
ஸ்பெசிபிக்கான ஸ்கில்ஸ் இருக்கலாம். அதுல நீங்க ஒர்க் பண்ணணும்னா இதுலதான் நீங்க ஒர்க் பண்ணணும்னு சொல்லி சொல்லல. அதுல நீங்க உங்களோட ஸ்கில்ஸை வந்து என்ன செய்யணும், அவங்களோட ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ் என்ன செய்யணும் அதுல ஒர்க் பண்ணணும். ரைட்டானே? ஓகே. இதுல பாருங்க, இப்ப நான் வந்து ஒரு கிக்க வந்து என்ன செய்யறேன், ஓபன் பண்ணி காட்டுறேன். சரிதானே? இதுல வந்து நான் இவர கிக் என்ன செய்யறேன், ஓபன் பண்ணி காட்டுறேன். இவரை நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். ஓகே. இதுல பாருங்க, இவர் சொல்லிக்காருன்னு ஐ வில் டூ பிஜி ரிமூவல் ப்ரொடெக்ட் போட்டோ எடிட்டிங் அண்ட் ட்ரீ டச்சிங் ஷாப். ஓகே. இதுல வந்து நமக்கு இந்த செட்டப் அவ்வளவு நமக்கு வேணும், நம்ம இவ்வளத்தையும் பார்ப்போம். சரிதானே? அதாவது பிக்சரை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுக்குறதான். ஓகே. இதுல பாருங்க, இவர் எப்படி போட்டிருக்காரு, இப்படி ஒரு இமேஜை வந்து அவர் என்ன செய்யறார், இந்த மாதிரி ஷேப்ல வந்து அவர் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுக்குறாராம். ஓகே. அப்ப நீ கிளாஸ்ல ஜாயின் ஆகலன்னு சொல்லி சொன்னா நீங்க ரெக்கார்டிங்க பாத்துக்கணும். சரிதானே? எஸ், நான் ரெக்கார்டிங் வந்து குரூப்ல நாங்க அப்டேட் பண்ணுவோம். சரிதானே? ரெக்கார்டிங் இந்த கிளாஸ் முடிஞ்சதோட வந்து நாங்க நைட்டுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா கிளாஸ் ரெக்கார்டிங் வந்து குரூப்ல அப்டேட் பண்ணிக்கிறோம். நீங்க என்ன செய்யணும், செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. என் வாய்ஸ் கிளியர் தானே? கிளியர் இல்லைன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். வாய்ஸ் கிளியர் தானே உங்களுக்கு? எல்லாருக்கும் வாய்ஸ் கிளியர் தானே? என் வாய்ஸ் அதை கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். யா. ஓகே. வாய்ஸ் கிளியர். அப்ப மிஸ், நீங்க உங்களோட சைட் பக்கம், உங்களோட சைட்ல கவரேஜை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க மிஸ். ஓகே. சோ இப்ப இவர் பாருங்க வந்து இவர் என்ன செய்யறாரு, இப்படி அதாவது இந்த சோஃபாக்கு பின்னால வந்து சில பேக்ரவுண்ட் பிக்சர் வந்து ஷோ ஆகுது. அவர் என்ன செய்யறாரு, அதை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி பிஎன்ஜி ஃபார்மெட்ல பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அவர் கொடுக்குறாராமன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. சரிதானே? இப்ப ஒரு பேசிக் பேக்கேஜை பாருங்க. இப்ப நம்ம கிக்க பப்ளிஷ் பண்ற டைம்ல இப்படிதான் நம்ம கிக் என்ன செய்யும், பையருக்கு வந்து ஷோ ஆகும். இப்ப அவர் வந்து பாருங்க $10 சார்ஜ் பண்றாரு. அவர் 20 இமேஜ், அதாவது பேசிக் 20 ஈசி இமேஜ் இன் $5. அதாவது வந்து அவர் வந்து என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா பெஸ்ட்டுக்கு 20 இமேஜ் என்ன செய்வாரு, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுக்குறாரு. அவர் பேசிக் பேக்கேஜ் வர்ற நார்மல் பேக்கேஜ் வந்து $10. சரிதானே? அவர் வந்து 2 நாள் என்ன செய்வாரு, டெலிவரி பண்ணுவாரு. ரிவிஷன் வந்து 5 நாள் 5 தடவை என்ன செய்வாரு, அவர் ரிவிஷன் பண்ணி நமக்கு தருவாருன்னு சொல்லி அவர் இன்ஃபார்ம் பண்ணிக்காரு. அவர மீடியம் பேக்கேஜை பார்த்தா அதே 20 இமேஜ் தான். ஆனா அவர் $20 சார்ஜ் பண்றாரு. அவரை ரிவிஷன் வந்து 7 தடவை செய்வாரு, அவர் ரிவிஷன் பண்ணி தருவாருன்னு சொல்லி அவர் என்ன செய்வாரு, இன்ஃபார்ம் பண்ணிக்காரு. சோ இப்படித்தான் நம்மட கிக்க பப்ளிஷ் பண்ற டைம்லயும் ஓகே, இப்படித்தான் வந்து நம்மட கிக்க பப்ளிஷ் பண்ண டைம்லயும் இந்த மாதிரியான ஆப்ஷன் ஷோ ஆகும். அதாவது பேசிக் பேக்கேஜ் எவ்வளவு, மீடியம் பேக்கேஜ் எவ்வளவு, அதே சேம் டைம் வந்து பிரீமியம் பேக்கேஜ் எவ்வளவு என்று சொல்லி நம்மட கிக்லயும் என்ன செய்யும், உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே. நான் நேரத்தோட பேசல, இப்ப நான் பேசுறேன். ஸோ உங்களுக்கு வந்து சவுண்ட் கிளியர் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே. அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கும், இந்த பிஜி ரிமோட் வந்து என்ன மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கு என்ன சொல்லி உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே. இப்ப இந்த நம்ம ஒரு பிக்சர் இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றதுக்கு போட்டோஷாப் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுமான்னு சொல்லி கேட்டா இல்ல. இல்லைங்கட்டா? ஓகே. நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்ப நான் வந்து இந்த இமேஜ் என்ன செய்யறேன், ஏதாவது பிக்சர் என்ன செய்யறேன் டவுன்லோட் பண்ணேன். ஓகே. வெயிட் பண்ணீங்கன்னா நான் வந்து ஓகே, நான் கார் இமேஜ் சொல்லி ஓகே கெட்ட வந்து சர்ச் பண்றேன். ஓகே. வந்து இப்போதைக்கு வந்து இந்த பிக்சர் என்ன செய்யறேன், டவுன்லோட் பண்ணி கொள்றேன். ஓகே. வெயிட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிக்சல் 1 சொல்லி சர்ச் பண்றேன்.
ஓகே, இப்ப இந்த பிக்சர் தான், அதாவது இந்த கெட்ட பிக்சர் தான் கிளைண்ட் வந்து என்ன செஞ்சாரு, உங்களுக்கு தந்திக்காரு. சரிதானே? இப்ப இந்த பிக்சர் என்ன செய்ய போறோம், நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுக்க போறோம். இப்ப இதுக்கு வந்து நமக்கு கட்டாயம் போட்டோஷாப் நாலேஜ் தெரிஞ்சிருக்குமான்னு சொல்லி கேட்டா இல்ல. ஓகே, இப்ப போட்டோஷாப் நாலேஜ் தெரிஞ்சவங்க என்ன செய்யலாம், நீங்க அந்த பிஜி எப்படி ஒரு பிக்சர் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க அந்த வே என்ன செய்யலாம், ரிமூவ் பண்ணி கொடுக்கலாம். சரிதானே? இப்ப அந்த போட்டோஷாப் நாலேஜ் இல்லாதவங்க என்ன செய்யலாம்னு இந்த வெப்சைட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய வெப்சைட் இருக்கு, ஆனா இதுதான் வந்து ஒரு பெஸ்டான வெப்சைட். சரிதானே? இதுல வந்து நீங்க இன்ஃபார்ம் பண்ண மாதிரி பிஜி ரிமூவ் சொல்லி சர்ச் பண்ணி வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணா இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் நீங்க வருவீங்க. அதுக்கு பின்னால வந்து இதுல பாருங்க அப்லோட் இமேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா உங்களோட இமேஜ் வந்து எந்த ஃபோல்டர்ல இருக்கிறோம். ஸோ இந்த இமேஜ் வந்து டெஸ்க்டாப்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஓகே பிக்சர் 1 கிளிக் பண்ணி கொள்றேன். கிளிக் பண்ணி நான் சொல்லி சொன்னா போட்டோ என்ன செய்யும், அந்த போட்டோவை எடுத்துட்டு இப்ப மாற்றம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா முதல் இருந்ததுக்கும் இப்ப இருந்த டிஃபரெண்ட் விளங்கும். ஓகே, வெயிட் பண்ணிக்கிறேன், நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஓகே, நான் திருப்பி ரிப்பீட் செஞ்சு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, முதல் வந்து இந்த இமேஜ்ல தான் இந்த செட்டப் தான் அந்த பிக்சர் இருந்துச்சு. இப்ப எப்படிங்க பாருங்க. ஓகே, அப்போ டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு விளங்கிருக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன். சரிதானே? ஓகே, இப்ப என்ன செய்வோம், நம்மட பிக்சர் இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவல் ஆகிட்டு இப்ப என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நம்ம அதை டவுன்லோட் கொடுத்துக்கொள்வோம். ஓகே, நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்ப பாருங்க, நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜை பார்த்தீங்கன்னா விளங்கும். சரிதானே? இப்போ ஆல்ரெடி வந்து ஓகே, நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து இந்த இமேஜ் தான். சரிதானே? நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து இந்த இமேஜ் தான். அதே சேம் டைம் அந்த இமேஜுக்கு பின்னுக்கு பேக்ரவுண்ட் என்ன செய்யும், அந்த இமேஜுக்கு பின்னால ஒரு ட்ரீட போட்டோ, அதாவது ஒரு அந்த கார்டன்ல இருந்த மாதிரி பின்னுக்கு என்ன செஞ்சு ஒரு கிரீன் கலர்ல வந்து ஷோ ஆகுது. அப்ப அதை செஞ்சு நம்ம ஈஸியா நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். இப்ப இதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணோம், போட்டோஷாப் எலஸ்ட்ரேஸ் ஒன்றுமே நம்ம யூஸ் பண்ணல. நம்ம யூஸ் பண்ணினது வந்து இந்த பிஜி ரிமூவல் இந்த வெப்சைட்டை தான் என்ன செஞ்சோம், நம்ம ரிமூவ் பண்ணினோம். சரிதானே? ஓகே, இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம், ரிமூவ் பண்ணிட்டு இப்ப இதே போட்டோ என்ன செய்யும், நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம என்ன செய்யும், டெலிவரி பண்ணுவோம். இப்ப கிளைண்ட் வந்து உங்களுக்கு ஒரு போட்டோ தர மாட்டாரு. ரைட்டா? இப்ப நம்ம பேசிக்ல வந்து நான் ஒரு ஒரு போட்டோ வந்து இப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி தரேன், நீங்க எனக்கு $5 சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் என்ன செய்யறது, இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. மேக்சிமம் ஒரு மினிமம் நான் ஒரு 5 பிக்சரை வந்து நான் என்ன செய்யறேன், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி தரேன், நீங்க $5 சார்ஜ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நான் நீங்க ஈஸியா ஆர்டர் எடுக்கணும்னு சொல்லி சொன்னா நான் உங்களுக்கு 30 இமேஜ் என்ன செய்யறேன், 30 இமேஜ்ல பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி தரேன், நீங்க எனக்கு $5 சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா அப்ப ஈஸியா என்ன செய்யலாம், அந்த வே இல்லாம பெஸ்டோட எடுத்துக்கொள்ளலாம். விளைஞ்சா? ஓகே, அப்ப கிளைண்ட் வந்து உங்களுக்கு வெறுமனே ஒரு பிக்சர் தர மாட்டாரு, 30 20 10 நீங்க போற பேக்கேஜுக்கு ஏத்த மாதிரி தான் அவர் என்ன செய்வாரு, தருவார். இப்ப நம்ம என்ன செய்வோம், இந்த பிக்சரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணதுக்கு பின்னால டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணோம். அதுக்கு பின்னால செய்வோம், நம்ம அந்த பிக்சர், அதாவது நம்ம ரிமூவ் பண்ண பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண அந்த பிக்சர் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம், டெலிவரி பண்ணுவோம். சரிதானே? ஓகே, இப்ப கிளைண்ட் சொல்றாரு அப்படி இல்ல, எனக்கு என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு நீங்க வேற ஏதாவது ஒரு கலர் ஆட் பண்ணுங்க என்ன சொல்லி அவர் சம்டைம் சொல்லலாம். அவர் கலரை அவர் மென்ஷன் பண்ணலன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, இந்த பேட்டர்ன்ல பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அவருக்கு நீங்க டெலிவரி பண்ணுங்க. அப்படி இல்ல அவர் சொல்றாரு எனக்கு வந்து பின்னால ரெட் கலரை நீங்க நீங்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு ரெட் கலர் பேக்ரவுண்ட் ரிமூவ் எட் பண்ணி எனக்கு டெலிவரி பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா ஒன்றுமே செய்யறது இல்ல. இந்த பிக்சர்ல பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணினதுக்கு பின்னால இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பேக்ரவுண்ட் சொல்லி ஒரு பிளஸ் ஐக்கான் சொல்லி ஷோ ஆகும். அதை என்ன செய்யுங்க, ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஒன் டைம் கிளிக் பண்ணதுக்கு பின்னால நீங்க என்ன செய்யலாம், இதுக்கு பின்னால வேற ஏதாவது ஒரு பிக்சர் என்ன செய்யலாம், நீங்க எட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா
அவரை கலரை தான் எட் பண்ண சொல்லியாரே. அப்ப நம்ம என்ன செய்வோம், கலரை வந்து நம்ம எட் பண்ணிக்கொள்வோம். சரிதானே? இப்ப இதுல வந்து இப்ப அவர் ஏதாவது சொன்ன அவர் ஏதாவது கலர் மென்ஷன் பண்ணினா அந்த கலரை என்ன செய்யலாம், நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகே. இதுல வந்து அவர் ஏதாவது கலர் மென்ஷன் பண்ணா மென்ஷன் அந்த கலரை மென்ஷன் கலரை மெட் பண்ணி அவருக்கு நம்ம என்ன செய்யலாம், டெலிவரி பண்ணலாம். ஓகே. இப்போதைக்கு நம்ம இந்த கலரை செய்வோம் எட் பண்ணி கொள்வோம். இல்லாட்டி இதுல ஏதாவது நீங்க என்ன செய்யலாம், கலர் நீங்க சாய்ஸ் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? ஓகே. நான் ரெட் கலர் சாய்ஸ் பண்ணிட்டு குடுக்குறேன். ஓகே. அப்ப நான் இப்ப என்ன செஞ்சேன், இங்க வந்து நான் 2 ஸ்கில்ஸ் உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அதுல முதலாவது நான் இப்ப உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நான் இப்ப உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன். சரிதானே? அதுல 2 ஸ்கில்ஸ்ல முதலாவது ஸ்கில்ஸ் வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றது பார்த்தோம். விளங்கிச்சு. அதை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். அதை ரிமூவ் பண்ணதுக்கு பின்னால அதே போட்டோட பேக்ரவுண்ட எப்படி சேஞ்ச் பண்றேன்னு சொல்லியும் பார்த்தோம். இப்ப சம்டைம் இப்ப கிளைண்ட்ஸ் இல்ல எனக்கு இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு வேற ஒரு கலர் செட் பண்ணி தாங்க அப்படி இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லுவார் எனக்கு ப்ளூ கலர் எட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா இந்த இமேஜுக்கு பின்னால இந்த இமேஜ் எட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லலாம். இப்ப இந்த இமேஜ் அதாவது இப்ப இந்த கெட்டுக்கு பின்னால இப்ப அவர் கிளைண்ட் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு பிக்சர் தருவார். இப்ப அந்த பிக்சர் தந்தா அதை எப்படி நம்ம எட் பண்றேன்னு சொல்லி சொன்னா இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொள்ளுங்க. அதுக்கு பின்னால பாருங்க போட்டோஸ் நிக்கும். இந்த போட்டோல வந்து பாருங்க இந்த பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணா கிளைண்ட் வந்து பிக்சர் ஷோ ஆகும். சரிதானே? இப்ப நான் வந்து டெஸ்க்டாப்ல இருந்தாலே சம்திங் ஏதாவது ஒரு பிக்சர் எட் பண்ணிக்கொள்றேன். ஓகே. இது வந்து சோ இப்ப நம்ம இதை கிளிக் பண்ணதுக்கு பின்னால அவர் ஏதாவது கிளைண்ட் வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான இமேஜ் தந்தா அந்த இமேஜ் என்ன செய்யணும் கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் என்ன செய்யும் உங்களுக்கு எட் பண்ணிக்கொள்ளும். சரிதானே? இப்போ நான் வந்து இந்த கலர்ஸ் என்ன செய்ய எட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா இதுல நீங்க என்ன செய்யாது பேக்ரவுண்ட் வந்து நீங்க இங்க நீங்க எட் பண்ணி கொள்ளலாம். வேற ஏதாவது பிக்சர் சம்பந்தப்பட்ட பேக்ரவுண்ட் வந்து நீங்க எட் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? ஓகே. வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. கவரேஜ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. பேக்ரவுண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி இந்த இமேஜ் எப்படி எட் பண்றேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து இந்த இமேஜ். நம்ம என்ன செஞ்சோம் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு கலர் செட் பண்ணி நம்மளோட கிளையண்ட்டுக்கு வந்து நம்ம டெலிவரி பண்ணோம். சரிதானே? அது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து இந்த இமேஜுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன செஞ்சோம் இந்த இமேஜை நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு வேறொரு பேக்ரவுண்ட் இமேஜ் என்ன செய்ய நம்ம எட் பண்ணிக்கோம் இல்லையா, எட் பண்ணிக்கலாம். சோ இது இந்த பெட்டில தான் இந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்றதும் வேறொரு பேக்ரவுண்ட் வந்து நம்ம எட் பண்றது. சரிதானே? ஓகே. இப்ப இந்த கான்செப்ட் வந்து எல்லாருக்கும் விளங்கிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இப்ப இதுல இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் சொல்லிச்சுன்னா எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம மூவ் ஆகுவோம். ஓகே. நீங்க செட்ல இன்ஃபார்ம் பண்ணலாம். இப்ப இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றதுல உங்களுக்கு ஏதும் டவுட் சொல்லி சொன்னா எனக்கு செட் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. அப்ப யாருக்குமே வந்து டவுட் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே. இப்ப இதுல வந்து பார்ப்போம். ஓகே. இப்ப அடுத்து இப்ப இதே ஸ்கில்ஸ்ல 2வது ஸ்கில்ஸ் வந்து இதுல பாருங்க. நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன். ஓகே. பிஜி ரிமூவல். ஓகே. சர்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச்னு சொல்லி காட்டுறேன். ஓகே. ஓகே. இதுல பாருங்க பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச்னு சொல்லி நான் செஞ்சீங்க சர்ச் பண்ணீங்க. சரிதானே?
ஓகே. பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, அவங்க அதாவது உங்களோட கிளைண்ட் வந்து எந்த ஃபார்மேட்ல தாராரோ அதே ஃபார்மேட்ல என்ன செய்யும், அதே பிக்சர் வந்து ரிமூவ் ஆகும். சரி, இப்ப சம்டைம் அவர் நார்மல் பிக்சர் தந்தா இப்படி மோஸ்ட்லி நார்மல் தர மாட்டாங்க, இப்படி ஹெச்டி தான் தருவாங்க. அப்படி அவங்க தார டைம்ல அதே குவாலிட்டி தான் செய்யும், பிக்சர் வந்து குவாலிட்டி உடைய மாட்டேன். சரிதானே? சோ அதுல வந்து பயப்பட தேவையில்லை. அப்படி குவாலிட்டி உடைஞ்சாலும் நம்ம என்ன செய்யலாம், அதை வந்து நம்ம குவாலிட்டி நம்ம என்ன செய்யலாம், சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். அதுல நோ இஷ்யூ. ஓகே, இப்ப இதுல பாருங்க, பேக்ரவுண்ட வந்து கலரை சேஞ்ச் பண்ணி கொடுக்க போறோம். இப்ப நான் பார்த்த ஸ்கில்ஸ்ல வந்து 2 ஸ்கில்ஸ் நம்ம ஒரே சேம்ல பாத்துக்கிறோம். ஒன்று பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ரிமூவ் பண்றது, அது பாத்துட்டோம். அதே சேம் டைம் வந்து நம்ம என்ன செய்யணும், கலர்ஸையும் எப்படி சேஞ்ச் பண்றேன்னு சொல்லி பாத்துட்டோம். இப்ப இந்த கலர் சேஞ்ச் பண்ற ஸ்கில்ஸ் வந்து எப்படி ஃபைவ் டிமாண்ட் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 2500 ஸ்கில்ஸ் இருக்கு. சரிதானே? 2500 ஸ்கில்ஸ் இருக்கு. இப்ப அந்த ஸ்கில்ஸ் வந்து மோஸ்ட்லி பாருங்க எல்லாருக்குமே வந்து வெறும் $5 சார்ஜ் பண்றாரு, 58 ஆர்டர் வந்திருக்கு. வெறும் $5 சார்ஜ் பண்றாரு, 81 ஆர்டர் வந்திருக்கு. வெறும் $5 சார்ஜ் பண்றாரு, 25 ஆர்டர் வந்திருக்கு. சரி, இப்ப நம்ம இதுல என்ன செய்யணும்னு சொன்னா, ஏதாவது ஒரு இமேஜ் என்ன செய்யும், நம்ம ஏதாவது ஒரு போஸ்ட்டை வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன். வெயிட் பண்ணிக்கணும். நீங்க இதெல்லாம் சில ப்ராடக்ட்னு சொல்லி போடலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா சம்திங் லைக் தட் ஏதாவது ஏதாவது ஸ்பெசிபிக் வேர்டத்துக்கு நீங்க சில போடலாம். சரிதானே? சோ இப்ப வந்து இந்த பேக்ரவுண்ட் ரிமூவர் கலர்ஸ் சேஞ்ச் பண்றது இந்த மெத்தட்ல. சரிதானே? இப்ப அது உங்களுக்கு விளங்கிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். சோ 2 ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அது முதலாவது வந்து ஒரு இமேஜ்ல பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றது, அதே சேம் டைம் அதே இமேஜ்ல வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்றது. அப்படி இல்லைன்னு சொன்னா வேற ஏதாவது கிளைண்ட் தர ஸ்பெசிபிக்கான இமேஜ வந்து நம்ம எட் பண்றதுன்னு சொல்லி நம்ம பாத்துக்கிறோம். சரிதானே? சோ இப்ப இந்த ஸ்கில்ஸ்ல வந்து யாருக்கும் வந்து மோஸ்ட்லி டவுட் இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே சேம் டைம் வந்து இப்ப நீங்க இந்த போட்டோஷாப் தெரிஞ்சவங்க வந்து என்ன செய்யலாம், போட்டோஷாப் தெரிஞ்சவங்க வந்து நீங்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு சோர்ஸ் ஃபைல் என்ன செய்யலாம், அவங்களுக்கு நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். சரிதானே? இப்ப அது போட்டோஷாப் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்ப அடுத்த ஸ்கில்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகே, 2 ஸ்கில்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, இப்ப நம்ம அடுத்த ஸ்கில்ஸ் பார்க்க போறது வந்து லோகோ டிசைன். சரிதானே? ஒரு லோகோ வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்றேன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அதுக்கு முதல் இந்த ஃபைவர்ல வந்து லோகோ டிசைன் ஸ்கில்ஸ் இருக்குதா? ஓகே, அது எவ்வளவு சார்ஜ் ஆகுது, அது எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. ஓகே, நான் லோகோ டிசைன் சொல்லி சர்ச் பண்றேன். ஓகே, இப்ப லோகோன்னு சொல்லி சர்ச் பண்ண பாருங்க, கிட்டத்தட்ட 1,20,000 ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு இந்த ஃபைவர்ல ஷோ ஆகுது. சரிதானே? இப்ப இந்த லோகோன்னு சொல்றது ஏதாவது ஒரு கம்பெனில ஏதாவது ஒரு பிராண்ட ஸ்பெசிபிக்கா காட்டுறதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம், இந்த லோகோவை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிதானே? ஓகே, இதுல பாருங்க, நான் உங்களுக்கு காட்டேன். ஓகே, இந்த லோகோல வந்து நிறைய டைப் ஆஃப் லோகோ வந்து இதுல இருக்கு. சரிதானே? இதுல பாருங்க சொல்லி சொன்னா, இப்ப நம்ம என்ன பேசிக் பேக்கேஜ் பாருங்க. ஓகே, இதுல நான் வந்து பேசிக் பேக்கேஜ் பட்ஜெட்ல வந்து மினிமம் நான் $5 சார்ஜ், $5 செய்யலாம் செட் பண்ணிக்கொள்றேன். இதுல பாருங்க, லோகோ டிசைன்ல வந்து மோஸ்ட்லி 1,20,000 ரிசல்ட்ஸ் வந்து ஷோ ஆகுது. இதுல வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் செஞ்சு ஆர்டர்ஸ் வந்து கொண்டுதான் அடிக்குது. லெவல் 2 டாப் ரேட் செல்லர், அதே மாதிரி டாப் ரேட் செல்லர், லெவல் 2, லெவல் 1. இப்ப இதுல வந்து நமக்கு ஓடர்ஸ் வரும் சொல்லி கேட்டா ஓடர்ஸ் வரும். எப்போ ஓடர்ஸ் வரும்னு சொல்லி சொன்னா, நம்ம வந்து எஸ்சிஓ செஞ்சு போற டைம்ல நம்ம என்ன செய்யும், ஓடர்ஸ் வரும். சோ இப்ப இந்த லோகோ வந்து நீங்க போட்டோஷாப்பை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், லோகோ ஒன்று கிரியேட் பண்ணி அவங்களுக்கு நீங்க சோர்ஸ் ஃபைலையும் ப்ரொவைட் பண்ணலாம். அப்படி போட்டோஷாப் தெரியாதவங்க வந்து என்ன செய்யலாம் சொல்லி சொன்னா, ஒரு லோகோ ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம சோர்ஸ் ஃபைல வந்து ப்ரொவைட் பண்ணாம நம்ம என்ன செய்யலாம், பிஎன்ஜி ஃபார்மட்ல, அப்படி இல்லைன்னு சொன்னா ஜேபிஜி ஃபார்மட்ல, அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா பிடிஎஃப் ஃபார்மட்ல என்ன செய்யலாம், அவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே, அதை நான் உங்களுக்கு காட்ட போய் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போது நான் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஐ வில் டிசைன் மாடர்ன் டெக் ஸ்டார்ட் அப் செக்யூரிட்டி அண்ட் டெக்னாலஜி லோகோ. ஓகே, இதுதான் டிசைன். உங்களுக்கு விளங்குற மாதிரி ஈஸியான டிசைன் கிளிக் பண்ணிக்கொள்றேன். ஓகே, இதான் கிளிக் பண்ணிக்கொள்றேன். யூடியூப்ல பண்ணி வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப இதுல பாருங்க வந்து இவர் 2 லோகோ வந்து என்ன செய்யலாம், 2 லோகோ டிசைன், அதாவது 2 லோகோ கிரியேட் பண்ணி கொடுக்குறாராம். சரிதானே? எந்த ஃபார்மட்ல,
பிஎன்ஜி ஃபார்மேட்ல, ஜேபிஜி ஃபார்மேட்ல, பிடிஎஃப் ஃபார்மேட்ல, அதே சேம் டைம் ஏஐ ஃபார்மேட்ல சரி ப்ரொவைட் லோகோ வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாராம். அவர் நார்மல் பேக்கேஜ் எவ்வளவு? $50. சரிதானே? 2 நாளைக்குள்ள அவர் என்ன செய்வாரு? அந்த 2 லோகோவும் வந்து அவர் கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. சரிதானே? இவர அதாவது இவர அந்த மினிமம் மீடியம் பேக்கேஜை பாருங்க, 3 லோகோ கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. அவர் ரிவிஷன் வந்து அன்லிமிட்டெட் வந்து அவர் சார்ஜ் பாருங்க $100. அதே மாதிரி அவருடைய பிரீமியம் பேக்கேஜை பாருங்க, 5 லோகோ கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு 3 நாளைக்குள்ள. அதே சேம் டைம் அவரை சார்ஜ் பாருங்க $250 நினைச்சாரு அவர் சார்ஜ் பண்றாரு. ஓகே, இப்ப இவர் வந்து என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா சோர்ஸ் ஃபைல் வந்து அவர் கொடுக்கல. சரிதானே? ஓகே, இந்த போட்டோஷாப் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் சோர்ஸ் ஃபைல் சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி. இப்ப நம்ம எந்த ஃபார்மட்ல கொடுக்க போறோம்னு சொல்லிச்சுன்னா பிஎன்ஜி, ஜேபிஜி, பிடிஎஃப், இந்த ஏஐ இந்த 4 பேட்டர்ல தான் செய்ய போறோம். நம்ம வந்து அந்த லோகோ நம்ம கிரியேட் பண்ணின லோகோவை வந்து நம்ம கொடுக்க போறோம். சரிதானே? ஓகே, இப்ப நான் வந்து உங்களுக்கு வேற ஒன்றை காட்ட வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சோர்ஸ் ஃபைல் கொடுக்குற மாதிரி. ஓகே, இப்ப உங்களுக்கு அந்த போட்டோஷாப் நாலேஜ் தெரியுமான்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன செய்யலாம்? அந்த நாலேஜை வச்சு நீங்க லோகோ டிசைனை கிரியேட் பண்ணி நீங்க சோர்ஸ் ஃபைலையும் வந்து நீங்க என்ன செய்யலாம்? அவங்களுக்கு நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். சரிதானே? இப்ப நான் சொல்றது வந்து இந்த போட்டோஷாப் நாலேஜ் தெரியாதவங்க வந்து என்ன செய்யலாம்னு சொல்லிச்சுன்னா இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்ப நான் வந்து வெயிட் பண்ணிக்குவோம். இந்த சோர்ஸ் ஃபைல் கொடுக்குற மாதிரி அந்த இமேஜ் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, சூஸ் பண்ணுவோம் டிரான்ஸ்போர்ட் ஃபைல் மொக்கப். ஓகே, இப்ப இதுல பாருங்க. இப்ப இவர் வந்து இதுல பாருங்க, இவர மீடியம் பேக்கேஜ்ல வந்து சரிதானே இவர் என்ன செய்யறாரு? சோர்ஸ் ஃபைல் வந்து என்ன செய்யறாரு? இவர் ப்ரொவைட் பண்றாரு. இப்ப இந்த சோர்ஸ் ஃபைல் சொல்லி சொன்னா இப்ப நம்ம எப்படி எடிட் பண்ணினமோ இப்ப சம்டைம் இப்ப இந்த சோர்ஸ் ஃபைல் நம்ம ப்ரொவைட் பண்ண நம்மளோட கிளையண்ட்டுக்கு அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் லோகோ வந்து என்ன செய்வாரு? அவர் எடிட் பண்ணி கொள்வாரு. சரிதானே? இப்ப இது வந்து போட்டோஷாப்பை யூஸ் பண்ணி கொடுக்குறவங்க சோர்ஸ் ஃபைல ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம வெப்சைட் யூஸ் பண்ணி லோகோ கிரியேட் பண்ற நம்ம அவருக்கு பிஎன்ஜி, ஜேபிஜி, பிடிஎஃப் இந்த ஃபார்மேட் தான் நம்ம என்ன செய்யணும்? அந்த லோகோவை வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுப்போம். சரிதானே? ஓகே, இப்ப இந்த லோகோன்னு சொல்ற டைம்ல நிறைய டைப் ஆஃப் லோகோ இருக்கு. சரிதானே? நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் சொல்லி தரேன். நார்மலா என்னன்னு சொன்னா சம்டைம் வந்து இப்ப கிளையண்ட் வந்து உங்களுக்கு சொல்லலாம் எனக்கு வந்து லெட்டர் டைப்ல எனக்கு லோகோ தாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த டைம்ல நீங்க என்ன செய்யப்பாது? ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது. அது என்னடா இந்த லெட்டர் டைப்ல லோகோ 2 செல்லிங் என்ன செய்யக்கூடாது? திங்க் பண்ணக்கூடாது. புரியுச்சா? வெயிட் பண்ணி காட்டுறேன். ஓகே, வெயிட் பண்ணீங்கன்னா வந்து இந்த டைப் ஆஃப் லோகோ காட்டுறேன். இந்த பிக்சர் ஒன்று சோவாகும். ஓகே, அந்த பிக்சரை வந்து நான் என்ன செய்யணும்? குரூப்ல நான் வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ள நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே ஓகே, இப்ப லோகோ டைப்ல வந்து நிறைய டைப் இருக்கு. சரிதானே? ஓகே, அதுல வந்து பாருங்க இந்த வேர்ட் மார்க், அதாவது இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். எக்ஸாம்பிளுக்கு ஈபே எடுத்துக்கொள்வோம். ஈபே லோகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அது வந்து எப்படி லெட்டர் ஃபார்மட்ல இருக்கு, அதாவது தனியா லெட்டர் தான், வேற ஒன்றுமே இல்லை. இக்மேனை பாருங்க, கொக்கோ கோலா பாருங்க, எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் லோகோ டைப் தான், சின்ன சின்ன வித்தியாசம். சரிதானே? ஓகே, அதுல வந்து இப்ப லோகோ டைப்ல வந்து ஓகே உங்களோட ஓகே வெயிட் பண்ண இமேஜ் அந்த டைப் ஆஃப் லோகோ வந்து
ஓகே, உங்களோட டெலிகிராம் செக் பண்ணி பார்த்தா ஒரு போட்டோ ஒன்று வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ டைப் ஆஃப் லோகோ டிசைன் சொல்லி போட்டுட்டு அதில் பாருங்க, பேர்ட் மார்க், லெட்டர் மார்க், பிக்டோரியல் மார்க், எப்செட் மார்க், அதே மாதிரி மெக்கோட் லோகோ, அதே மாதிரி கம்பெனி லோகோ, அதே மாதிரி எம்டன் லோகோன்னு சொல்லி இருக்கு. சரிதானே? இப்ப ஈபே, கொக்கோ கோலா, கூகுள்ல வந்து வேர்ட் மார்க், அதாவது தனியா இப்ப ஏதாவது ஒரு வேர்ட்ல அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா 4-5 வேர்ட் சேர்த்த மாதிரி அவங்க நிச்சயம் கிரியேட் பண்ணுவாங்க. சரிதானே? இது நம்ம செல்வோம் வேர்ட் மார்க் சொல்லி. இப்ப கிளைண்ட் வந்து உங்ககிட்ட எனக்கு அப்சஸ் மார்க் லோகோ வந்து கிரியேட் பண்ணி தாங்கன்னு சொல்லி மேக்சிமம் கேட்க மாட்டேன். எப்படியும் மோஸ்ட்லி அப்படி யாருமே கேட்கறது இல்லை. 100ல வந்து ஒரு 2%, 1% தான் வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா எனக்கு லோகோ வந்து இந்த மெத்தட்ல கிரியேட் பண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. மேக்சிமம் வந்து அவங்க கேட்கறது வந்து எனக்கு என் கம்பெனி நேம் இதான், என் கம்பெனி நேம் வந்து பிரான்ஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், என் கம்பெனி வந்து ஆன்லைன் ஏர்னிங் சம்பந்தப்பட்ட கேட்டகரி கம்பெனி. அதாவது வந்து இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகினது. இதை வச்சு எனக்கு இந்த கலர்ல பேக்ரவுண்ட் வந்து இந்த கலர்ல எனக்கு லோகோ ஒன்று கிரியேட் பண்ணி தாங்க இன்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ இப்ப நம்ம அவர் தந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், ஒரு லோகோ ஒன்று கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்றேன்னு சொல்லி என்ன செய்யணும், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரி, இப்ப அந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா முதலாவது வந்து வேட் மார்க் சொல்லி இருக்கு. அது வந்து தனிய வேட்ல இருக்கும். சரிதானே? அதே மாதிரி ரெண்டாவது பாருங்க லெட்டர் மார்க் இருக்கும். இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து அந்த லெட்டர் மார்க் லோகோ வந்து சொல்லுவோம். சரி, அதே மாதிரி பாருங்க இந்த ட்விட்டர், அதே மாதிரி ஐபோன், அதே மாதிரி வந்து இன்னும் இந்த நடுவில் இருக்குது அந்த பீஸா ஹப் நினைக்கிறேன். பீஸா ஹப்ல அதெல்லாம் வந்து இந்த பிக்டோரியல் மார்க், அதாவது இந்த பிக்சரை வச்சு அவங்களோட பிராண்டை என்ன செய்வாங்க, அவங்க என்ன செய்வாங்க, அந்த லோகோவை வந்து அவங்க கிரியேட் பண்ணி கொள்வாங்க. அதுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணது இந்த பிக்டோரியல் மார்க் லோகோ இன்ஃபார்ம் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்காக வேண்டித்தான் நான் இன்ஃபார்ம் பண்றேன். சரிதானே? இதுல வந்து அட்வான்ஸ் உங்களுக்கு இது இருக்கும். சம்டைம் வந்து டைம் வந்து உங்களுக்கு கேட்டாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்த டைம்ல வந்து நம்ம ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது. அப்ப அந்த டைம்ல அவர் இன்ஃபார்ம் பண்ணா இப்ப எனக்கு வந்து இந்த டைப்ல அதாவது லெட்டர் மார்க் டைப் லோகோ கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேட்டா அந்த டைம்ல என்ன செய்யக்கூடாது, எனக்கு ஸ்ட்ரகிள் ஆகாம ஓகே இதான்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், கிரியேட் பண்ணி கொடுக்கணும். சரிதானே? ஓகே, இப்ப இந்த லோகோ வந்து எப்படி டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி நம்ம டைப் ஆஃப் லோகோவும் பார்த்தோம். இப்ப அடுத்தது நம்ம வந்து பார்க்க போறது வந்து இப்ப இந்த லோகோ வந்து நம்ம எங்க கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டா இப்ப இந்த லோகோ வந்து நம்ம 3 வெப்சைட் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், நம்ம கிரியேட் பண்ணலாம். அதுல முதலாவது வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. அதுல முதலாவது வந்து நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே, அதுல முதலாவது வந்து பிரவுன் கிளவுட். சரிதானே? ஓகே, முதலாவது வந்து வெப்சைட் வந்து இந்த பிரவுன் கிளவுட். ரெண்டாவது வெப்சைட் வந்து லோகோ மேக்கர். ஓகே, மூணாவது வந்து இந்த கேன்வா. ஓகே, நிறைய வெப்சைட் இருக்கு. அதுல வந்து பெஸ்டான 3 வெப்சைட் தான் நான் செய்வேன் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சரிதானே? ஓகே, இந்த பிரவுன் கிளவுட், அதே சேம் டைம் இந்த லோகோ மேக்கர். ஓகே, அடுத்தது கேன்வா. இதுல மூணுலயும் வந்து எல்லாமே ஒரே சேம் மெத்தட் தான். நம்ம என்ன செய்ய போறோம், சொன்ன வெப்சைட் நேம் என்ன சார்? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த 3 வெப்சைட்டையும் வந்து நான் குரூப்ல போறேன், நீங்க செக் பண்ணி பாத்துக்கணும். ஓகே, நான் உங்களை எந்தெந்த வெப்சைட்ல இன்ஃபார்ம் பண்றேனோ அந்த வெப்சைட் லிங்க் எல்லாம் வந்து நான் குரூப்ல அப்டேட் பண்ணி கொள்வேன். நீங்க பயப்பட தேவை, நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சரிதானே? ஓகே, இப்ப இந்த மூணும் வந்து ஒரே மெத்தட்ல நம்ம லோகோ கிரியேட் பண்றது, நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது, கிளையண்ட்டுக்கு வந்து டெலிவரி பண்றது. சரிதானே? ஓகே, முதலாவது வந்து நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது வந்து பிரவுன் கிளவுட், ரெண்டாவது வந்து லோகோ மேக்கர், மூணாவது வந்து கேன்வா. லிங்கை வந்து குரூப்ல அப்டேட் பண்ண செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே, உங்களோட இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு. நான் அந்த லிங்கை வந்து குரூப்ல அப்டேட் பண்ணிக்கேன். சரிதானே? கென்வா, அடுத்தது வந்து பிரவுன் கிளவுட் வந்து
நான் குரூப்ல உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த அந்த லோகோ மேக்கரை நான் வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் முடிவுதோட இந்த வெப்சைட் லிங்கை வந்து அப்டேட் பண்ணி கொள்றேன். ஓகே, இப்போ இந்த வெப்சைட்ல வந்து எப்படி லோகோ வந்து கிரியேட் பண்றேன், எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்றேன்னு சொல்லி அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம ரெண்டு ஸ்கில்ஸ் பார்த்தோம். ஒன்று பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றது, அடுத்து வந்து நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண கலர்ஸை வந்து எப்படி வேற கலர் செட் பண்றது, வேற இமேஜ் எப்படி எட் பண்றது பார்த்தோம். அடுத்து வந்து லோகோ பார்த்தோம். லோகோன்னு சொல்லி சொன்ன என்ன டைப் ஆஃப் லோகோ பார்த்தோம். நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து எப்படி ஒரு லோகோ வந்து கிரியேட் பண்றேன், அதே சேம் டைம் அதை வந்து எப்படி நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து டெலிவரி பண்றது பார்க்கறதோட நாலாவது ஸ்கில்ஸை நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன செய்யணும்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ இன்றைக்கு படிக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, செட்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் அதை உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஓகே, யாரும் சரி உங்களுக்கு டவுட் சொல்லுவாங்க, நீங்க செட்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, நீங்க போற செட்டை வந்து நான் மட்டும் தான் பார்க்கலாம். அதில் வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க போடுங்க, பயப்படாம போடுங்க. ஓகே. ஓகே, அப்ப மோஸ்ட்லி யாருக்குமே டவுட் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். யாருமே மெசேஜ் பண்ணல. ஓகே, அப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த ஸ்கில்ஸோட மீட் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து அந்த குரூப் ஆஃப் இமேஜ் அவங்க உங்களுக்கு தந்தா சம்திங் அவங்க தருவாங்கன்னு சொல்லி சொன்னா அதுல அவங்க சம்டைம் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி சொல்லுவாங்க. அதே சேம் டைம் அப்படி அந்த குரூப் இமேஜை தார டைம்ல அவங்க அதுல ஏதாவது ஒரு இமேஜை தான் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. சரிதானே? ஓகே. ஓ, நாங்க வந்து உங்களுக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லி தருவோம். ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லி தந்ததுக்கு பின்னாலதான் நம்ம அடுத்த ஸ்டெப்ஸுக்கு வந்து நம்ம மூவ் ஆகும். சரிதானே? அந்த யார கிளாஸ் ஒரு டவுட்டுக்கு நெட்வொர்க் மாத்தினா அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகும். நெட்வொர்க் மாத்தினா இப்ப நீங்க இப்ப நான் பிசில தான் டெவலப்பர் யூஸ் பண்றேன் கொஞ்ச நாள். ஓகே பிரதர், நீங்க இந்த நெட்வொர்க்கை வந்து சேஞ்ச் பண்ற டைம்ல நீங்க சேஞ்ச் பண்ண முதல் ஃபைவர்ல வந்து கஸ்டமர் சப்போர்ட்டை வந்து அதுல செட்ல இருக்கும். ஓகே, நான் காட்டிக்கொண்டேன். அந்த ஃபைபர்ல வந்து நம்ம கஸ்டமர் சப்போர்ட்டோட செக் பண்ணிட்டு இப்போ தானே வந்து என்ன நெட்வொர்க் கனெக்ஷன் நான் சேஞ்ச் பண்ண போறேன்னு சொல்லி அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு சரிதானே, இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த இன்ஃபார்ம் பண்ணினதை இப்போ அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. சரிதானே, அதை நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அப்படி வச்சுக்கொள்ளுங்க. அப்படி பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் பண்ணதுக்கு பின்னால நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட நெட்வொர்க் கனெக்ஷன் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி சேஞ்ச் பண்ற டைம்ல அது எப்படி மோஸ்ட்லி உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆக மாட்டாது. சரிதானே? அடுத்து வந்து வெப்சைட் லிங்க். ஓ யா, நான் என்னென்ன வெப்சைட் லிங்க் எல்லாம் இன்ஃபார்ம் பண்றேனோ அதெல்லாம் வந்து நான் குரூப்ல வந்து கட்டாயம் நான் செய்வேன். டெஃபினெட்லி அப்டேட் பண்ணிக்கொள்வேன். ஓகே ப்ரோ, ஒரு டிவைஸ்ல யா நீங்க ஒவ்வொரு டிவைஸ்லயும் வந்து நீங்க ஒவ்வொரு ஃபைபர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்க. வெவ்வேறு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் யூஸ் பண்ணி சரிதானே. இப்ப ஒரு கிடைத்தல் எவ்வளவு டேஸ்ல டெலிவரி பண்ணும். இப்ப நீங்க அடுத்த டவுட் வந்து ஒரு ஆர்டர் வந்தா நம்ம எத்தனை நாளைக்குள்ள டெலிவரி பண்ணணும்னு சொல்லி நீங்க கேட்டீங்க. நீங்க அந்த கிக்க வந்து பப்ளிஷ் பண்ற டைம்ல இப்ப நீங்க இன்ஃபார்ம் பண்ணுவீங்க, எனக்கு நான் இந்த ஆர்டரை வந்து 2 நாளைக்குள்ள நான் டெலிவரி பண்ணுவேன். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா 3 நாளைக்குள்ள டெலிவரி பண்ணுவேன்னு சொல்லி நீங்க தான் இன்ஃபார்ம் பண்றீங்க. அப்ப நீங்க எத்தனை நாள் டெலிவரி பண்ணுவீங்கன்னு சொல்லி நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்களோ சோ அத்தனை நாளைக்குள்ள நீங்க என்ன செய்யணும், அந்த ஆர்டர்ஸை வந்து நீங்க என்ன செய்யணும், டெலிவரி பண்ணணும். ஒரு அக்கௌண்ட்ல மல்டிபிள் வெப் பண்ணலாம். இது மூலம் அது இல்லை. எங்களோட ஸ்கில்ஸ்ல ஓ யா நீங்க நீங்க இப்ப வெஸ்டிக்கு இப்படித்தான். இப்ப நம்ம வெஸ்டிக்கு ஓடர்ஸ் எடுக்கணும்னு சொல்லி சொன்னா இப்ப ஒரு அக்கௌண்ட்ல இப்ப கிராஃபிக் டிசைன் அந்த கேட்டகரியில அந்த வேல போகணும். சரியா?
இப்போ ஒரு 1 மந்த்துக்கு அந்த ஸ்கில்ஸ்ல நம்ம என்ன செய்யும், கிராஃபிக் டிசைன்லயே போவோம். அப்படி போய் அதுல ஓடஸ் வந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யும், அந்த கிக்கை வச்சுட்டு மத்த 3 கிக்கை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கிற ஸ்பெசிபிக்கான ஸ்கில்ஸ் செட் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், மல்டிபிள் ஸ்கில்ஸோட நம்ம என்ன செய்யலாம், நம்மளோட ஃபைவர் அக்கௌண்ட் கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம தனியா ஒரு ஸ்கில்ஸ் என்ன செய்யலாம், கொண்டு போகலாம். சரிதானே? ஓகே. ஒரு அக்கௌண்ட்ல இருந்து எத்தனை ஸ்கில்ஸ் ஆர்டர் எடுக்கலாம்? ஒரு அக்கௌண்ட்ல இருந்து எத்தனை ஸ்கில் ஆர்டர் எடுக்கலாம்? இப்ப நம்ம ஒரு அக்கௌண்ட் முதல் வந்து ஒரு ஃபைவர் அக்கௌண்ட்ல வந்து 4 கிக் வந்து 7 கிக் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஆனா இப்ப வந்து ஒரு ஃபைவர்ல வந்து ஒரு ஃபைவர் அக்கௌண்ட்ல வந்து 4 கிக் தானே போடலாம். சோ 4 கிக் போற டைம்ல இப்ப நம்ம ஃபெஸ்ட்டுக்கு நம்ம பிகினர்ன்றதால வந்து நம்ம ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஒரே ஸ்கில்ஸ் வேல போகணும். அப்படி போய் நம்ம 1 மந்த்துக்குள்ள ஓடர்ஸ் அப்படி வரலன்னு சொன்னா நம்ம மல்டிபிள் ஸ்கில்ஸ் என்ன செய்யலாம், ட்ரை பண்ணலாம். சரிதானே? சிறிதுக்கு சிறிதுக்கு முன்னுக்கு நான் சும்மாவே பண்ணி பார்த்திருக்கிறேன். ஸோ சில டைம் அதுக்கு அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன ரீசன் ப்ரோ? கொஞ்சம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். சிங்கிள் டிவைஸ்ல 2, 3 அக்கவுண்ட் யூஸ் பண்ண முடியுமா? இல்ல ப்ரோ. இப்போ ஒரு டிவைஸ்ல வந்து நீங்க ஒரு அக்கவுண்ட் தான் யூஸ் பண்ணணும். அந்த 2 அக்கவுண்ட் 3 அக்கவுண்ட் யூஸ் பண்ண டைம்ல உங்களோட ஓடஸ் வர அக்கவுண்ட் என்ன செய்யும், க்ளோஸ் ஆகும். சரிதானே? நீங்க ஒரு டிவைஸ்ல ஒரு அக்கவுண்ட், இப்போ உங்களோட 10 டிவைஸ் நீங்க 10 அக்கவுண்ட் வந்து டிவைஸ்ல யூஸ் பண்ணுங்க. ஆனா ஒரே டிவைஸ்ல வந்து 5 அக்கவுண்ட் யூஸ் பண்ண தேவையில்லை. சரிதானே? என்னன்னு பார்த்தா டைமுக்கு அக்கவுண்ட் க்ளோஸ் ஆகும் சொன்னதா? அது இல்ல இல்ல இப்ப இப்ப உங்களோட அக்கௌண்ட் வந்து நீங்க ஆக்டிவ் இல்லைன்னு சொன்னா நீங்க போட்டு கிக் தான் என்ன செய்யும், புஷ்ல இருக்கும். விளைஞ்சா இப்ப நான் வந்து 3 அக்கௌண்ட் வச்சுக்கிறேன். ஒன்று என் போன்ல இருக்கு, மத்தது என் லெப்ட்ல இருக்கு, மத்தது என் பீஸ்ல இருக்கு. சரிதானே? என் போன்ல இருக்கிற ஃபைவர் வந்து நேத்து எனக்கு மெசேஜ், நேத்து ஒரு மாசம் 1 வீக் 3 வீக்ஸ் முன்னால எனக்கு மெசேஜ் வந்துச்சு, உங்களோட கிக் வந்து புஷ்ல இருக்கேன்னு சொல்லி. அங்க செக் பண்ணி பார்த்தா நான் வந்து ஆக்டிவ் இல்லை. சோ நீங்க ஆக்டிவ் இல்லைன்னு சொன்னா உங்களோட கிக் தான் வந்து புஷ்ல இருக்கும் மொழியே உங்களோட அக்கௌண்ட் வந்து ப்ளஸ் ஆக மாட்டாது. சரிதானே? 2 டிவைஸுக்கு ஒரு வைஃபை கனெக்ஷன் கொடுக்கலாமா? அது வந்து ரிஸ்க் பிரதர். இப்போ ஒரு டிவைஸுக்கு ஒரு வைஃபை கனெக்ஷன் கொடுக்கறது பெட்டர். ஒரு 2 டிவைஸுக்கு ஒரே வைஃபை கனெக்ஷன் வச்சது கொஞ்சம் ரிஸ்க். அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. நான் ஒரு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஐயோ! அப்படி அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆன பிரதர். சரிதானே? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட ஹிஸ்டரி எல்லாமே வந்து டெலிட் பண்ணணும். சரியா? டெலிட் பண்ணிட்டு புது இமெயில வந்து எல்லாமே வந்து ஐபி எல்லாம் சேஞ்ச் பண்ணி எல்லாமே வந்து ஃபைவர் அக்கௌண்ட் இருந்த மாதிரி அடையாளம் இல்லாம என்ன செய்யணும், நீங்க இபே யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் அதை எப்படி நீங்க புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்களோ அதே மாதிரி என்ன செய்யணும். இதுக்கு முதல்ல நம்ம ஃபைவர் நம்ம லெஃப்ட்ல இல்ல அந்த மாதிரி செட்டப் என்ன செய்யணும்னு சொன்னா நம்மட எல்லாமே வந்து டிலீட் பண்ணிட்டு தான் புது ஃபைபரை வந்து ஓபன் பண்ணணும். எந்த ஃபைவர் அக்கௌண்ட் வந்து ஒரு 3 தடவை 4 தடவை தான் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு. அது பிரச்சனை. எடுத்து ஒரு டிவைஸ்ல டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் 4 கிக்கு. ஓ யா, நீங்க அப்படி செய்யலாம். நீங்க ஒரு டிவைஸ்ல வந்து 4 ஸ்கில்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். சரி, பிசில வெயிட் பண்ணுங்க. ஃபைவர் அக்கௌண்ட் நான் இப்ப போன்லயும் கனெக்ட் பண்ணி யா. ஓ நீங்க அப்படி செய்யலாம். இப்ப பிசில உங்களுக்கு இருக்கிற ஃபைவர் அக்கௌண்ட் நீங்க போன்ல கனெக்ட் பண்ணலாம். போன்ல இந்த எப்பி ஸ்டோர் இல்லாட்டி பிளே ஸ்டோர்ல போய் ஃபைவர் டவுன்லோட் பண்ணி நீங்க உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்க லாகின் பண்ணி கொள்ளலாம். அது நோ இஷ்யூ. ஓகே. அப்ப நான் மோஸ்ட்லி எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ண நினைக்கிறேன். ஓகே. அப்படியே டவுட் சொல்லி சொன்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சப்போர்ட் சேர்ச்சுக்கு மெசேஜ் போடுங்க. டவுட்டை வந்து கிளியர் பண்ணி கொள்வாங்க. நான் ரெக்கார்டிங் வந்து குரூப்ல அப்டேட் பண்ணி கொள்றேன். ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு ஐடியில 4 டிஃப்ரெண்ட் கிரியேட் பண்ணலாம். யா, நீங்க ஒரு ஐடியில வந்து 4 டிஃப்ரெண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ஒரே ஸ்கில்ஸ்ல போறது பெட்டர். ஒரு அக்கௌண்ட் 2 தடவை லாகின் பண்ண அக்கௌண்ட் இல்ல அக்கௌண்ட் வந்து நம்ம இது ஒரு அக்கௌண்ட வந்து 2 தடவை லாகின் பண்ற டைம்ல நம்மள சஸ்பெண்ட் ஆக மாட்டாங்க. நம்ம எதை எப்ப சஸ்பெண்ட் ஆகும் சொல்லி சொன்னா மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ற டைம்ல தான் செய்யும் சஸ்பெண்ட் ஆகும். ஓகே. மோஸ்ட்லி டவுட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு நினைக்கிறேன்.
ஓகே, அப்ப நான் என்னோட கிளாஸ் என் பண்ணி டவுட்னு சொல்லி சொன்னா நீங்க சப்போர்ட் மேக்கிங் கூட ரிப்ளை உண்டு பண்ணுவாங்க. ஓகே, அப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். என் கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு. குட் நைட். ஓகே.